காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்னடே திருவள்ளுவரோட பிறந்தநாள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம விவசாயத்துக்கு உதவியாக இருந்த கால்நடை ஆடுகளுக்கெலாம் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். சிறப்பாக எல்லார் ஊர்லேயும் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் சிறப்பாக ஈவினிங் போல் நடக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாட்டுப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க. எங்கள் ஊரில் எப்படின்னா, எங்கள் தெருவில் மட்டும் ஒரு 10 மாடு இருக்குன்னா, இந்த 10 மாட்டுக்காரங்க உரிமையாளர்கள் பேரை எழுதி ஒரு டப்பாவில் குலுக்கி பிள்ளையார் கோயில் வாசலில் குலுக்கி போடுவோம். சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுவோம். யார் பேர் வருதோ அவங்க தான் முதல்ல மாடு ஓட்டிகிட்டு வரணும். அப்படியே அடுத்து ஒவ்வொருவங்க அப்படியே ஓட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க மாடுக்கு. இன்றைக்கி மாடுகளுக்கெல்லாம் புது கயிறு எல்லாம் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம விவசாயத்திற்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இந்த மாடுகளுக்கு நன்றி கடன் செலுத்தும் நாள் இன்றைக்கி. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. அப்படியே அறுவடைக்கு நம்ம நெல்மணிகள்லாம் தயாராகி வருது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அவங்கள்ட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன். நெல் இப்போ தான் கதிர் வந்துகிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் பழுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் ஆகும். ஃபுல்லாகவே வயதான் கண்ணு கிட்டு வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாரி ஏரியா எங்கேயாச்சும் உங்கள் ஊரில் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அது எங்கள் ஊர் ஸ்கூலு. அது பக்கத்துலேயே ஒரு கோயில். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கும்பாபிஷேகம் வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த கோயில் தான். நாளைக்கு காணும் பொங்கல். அங்கே நிறையா போட்டிலாம் நடக்கும். அதை பார்க்கலாம் நாளைக்கு. பாருங்கள், ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக வயதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்